ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வாழைநாரில் பூ மாலை எப்படி கட்டலாம் என்பதை பார்க்கலாம். சேனலுக்கு வர நண்பர்கள் சகோதரர்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மாதிரி வாழைநார் வந்து கடையில் கட்டுவாங்க, ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற வாழை மரத்தில் இருக்கிற வாழைநார்லாம் வச்சு மாலை கட்டாதீங்க. நம்ம டிப்ஸ் வந்து ஏகப்பட்ட டிப்ஸ் வந்து ஈஸியான முறையில் நம்ம எல்லா வீடியோவிலும் சொல்லித்தரோம். இப்போ பூ மாலை கட்டுறது எப்படி, சாமிக்கு, நம்ம ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு குண்டாவில் தண்ணி வச்சுட்டு வாழைநாரில் லைட்டாக இங்கே பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக தடவி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். 10 நிமிஷத்தில் நீங்கள் மாலை வந்து வாழைநாரில் எப்படி சுற்றலாம் என்பதை நம்ம கற்றுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தண்ணி வச்சு நல்லா உருவி விட்டுரு. ரொம்ப நினச்சி எடுக்காதீங்க, லைட்டாக இந்த மாதிரி இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வாழைநாரில் வந்து லைட்டாக பாருங்கள் அப்ளை பண்ணி விடுங்க. வெறும் பச்சை தண்ணி மட்டும்தான், வாட்டர் தான். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா பாருங்கள், இப்போ வந்து ஃபஸ்ட்டு வாழைநார் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா மொடன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு இருக்கிற வாழைநார் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொடன்னு இருக்கும். அது பாருங்கள், இது வந்து தண்ணி படாத நார். இது வந்து இப்போ நம்ம தண்ணி நினச்ச நார். இப்போ இது வந்து முறுக்குனா நம்ம வாட்டத்துக்கு வரும். பாருங்கள், இந்த மாதிரி முறுக்குனா வரும். கடையில் இருக்கிற வாழைநாரை மட்டும் தான் யூஸ் பண்ணணும். வீட்டில் இருக்கிற வாழை மரத்தில் இருக்கிறத எடுத்து யூஸ் பண்ணுறாதீங்க. அது வந்து முறுக்குனாலும் வராது, உடச்சிட்டு கட் ஆகிடும். இது வந்து நினச்சி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சுற்றுறதுக்கு. 10 நிமிஷம் சரசாமல் சுற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியான டிப்ஸ்லாம் அதிகமாக இருக்குது. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் ஈஸியாக கற்றுக்கலாம். மாலை சுற்றுறதுக்கு வாழைநாரை கிழிச்சு கூட நம்ம சின்னதாக ஒரு பீஸ் மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கூடும் அதை வந்து நம்ம சுற்றலாம். இப்போ வந்து நமக்கு லேட்டஸ்ட் மாடலில் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து எல்லாருமே வந்து கடையிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாலை கட்டுறதுக்கு நூல் இருக்குது. இந்த மாடல் வந்து இப்போ நல்லா திக்னஸாக இருக்கும். மாலை கட்டுற நூல்னு கேட்டிங்கன்னா கடையில் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் திக்னஸாக இருக்கும், நூலோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த மாதிரி நூல் வாங்கிங்க. இப்போ நம்ம அதுக்கு வாழைநார் நூலை கிழித்து இந்த மாதிரி வாழைநாரை இந்த மாதிரி பிரித்து இந்த மாதிரி கட்ட வேணும். நம்ம இதிலே வந்து நம்ம சுற்றிட்டு 3 இன்ச்சு விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி 3 இன்ச்சு விட்டுட்டு மாலை சுற்றுற நூல்னு கேட்டு கடையில் வாங்கிங்க. இந்த மாதிரி திக்னஸாக இருக்கும். இந்த மாதிரி நூல் வாங்கிக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பூ கட்டுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். ஃபுல்லாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப ஈஸியான மெத்தடில் இருக்கும். நீங்கள் ஈஸியாக 10 நிமிஷத்தில் மாலை சாமிக்கு சுற்றி போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 3-4 சுற்று இந்த மாதிரி சுற்றிட்டு நம்ம பூ கட்டுவோம் பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், என் கையை பாருங்கள், இங்கே பாருங்கள், இப்படி வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குள்ளே விட்டு இங்கே பாருங்கள் இப்படி எடுத்துட வேண்டியதான். நல்லா புதுசாக கட்டுறவங்களாக இருந்தால் இன்னொரு முடிச்சு வச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இது வந்து இந்த பக்கம் வராது, இந்த பக்கம் வராது, நல்லா டைட்டாக இருக்கும். இந்த மாதிரி வச்சுருங்க. இப்போ நம்ம மாலை சுற்ற ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலில் எல்லா வீடியோவும் வந்து ஈஸியாக தான் போடுறோம். திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நார் 4 நார் இந்த மாதிரி எடுத்துங்க. வாழைநார் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துங்க. ரொம்ப அதிகமாக எடுத்துருங்க. கட்டையாக எடுத்துட்டிங்கன்னா சுற்ற முடியாது. அதனால் வந்து திக்னஸ் வந்து கொஞ்சம் மீடியமாக இருக்கட்டும், அந்த மாதிரி எடுத்துங்க. நான் வந்து பாருங்கள் ஒரு 3 நார் தான் எடுத்துருக்கேன். பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், போதும். எனக்கு 3 நார் போதும். அதே மாதிரி பார்த்து எடுத்துங்க, ரொம்ப திக்னஸ் எடுத்துடாதீங்க. ஒரு 3 நார் எடுத்துக்கிட்டாலே போதும். ஃபஸ்ட்டு ஒரு பூ எடுங்க. பூ எடுத்து பாருங்கள், இப்படி வைங்க, நல்லா கிராஸில் வைங்க. இந்த மாதிரி கிராஸில் வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ஒரு சுற்றுருங்க. ஃபஸ்ட்டு சுற்றுறவங்களுக்கு மட்டும் 2 சுற்று சுற்றிடுங்க. நான் எப்பயுமே அதான் சொல்லுவேன். எப்பயுமே மாலை சுற்றுறவங்களுக்கு வந்து ஒரு சுற்று இப்படி சுற்றினாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சுற்றிட்டிங்களா, ஒரு பூ வந்து சுற்றிட்டோம். நம்ம நெக்ஸ்ட்டு பூ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, இப்படி வச்சுருங்க. பாருங்கள், இப்படி கிராஸில் வச்சு பாருங்கள், 2வது சுற்று வாழைநார் நம்ம சுற்றுறோம். பாருங்கள், இந்த மாதிரி கிராஸ் பண்ணிவிடுங்க. என்ன பாருங்கள், சுற்றும் போது உங்களுக்கு வந்து கட்டை வரும், சுயலும். நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி வச்சுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுயலுது பார்த்தீங்களா, கட்டை வரும் சுயன்றோம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, இந்த காம்பெலாம் வந்து நம்ம சிஸ்ஸர் வச்சு கட் பண்ணிக்க வேண்டியதான். லாஸ்ட்டாக கூட கட் பண்ணிக்கலாம். இப்போயே வந்து கையோடு வந்து கட் பண்ணிக்கிட்டு கூட போகலாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இஷ்டம் தான். இப்படி சுத்தம் பண்ணிட்டு கூட போகலாம். பாருங்கள், இப்படி வச்சுருங்க. இப்போ நமக்கு ஒரு பாந்தமாக வந்துச்சு பாருங்கள், ரவுண்டிங்கில் வந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி சுற்றிட வேண்டியதான். இப்படி வச்சுட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சுற்றிட்டு பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி தான். பாருங்கள், நான் பொறுமையாக சுற்றி காமிக்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் பார்த்து பொறுமையாக வைங்க. அவ்வளோதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னொன்று என்னென்னா, நமக்கு வந்து மாலை சுற்றும் போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து மாலை சுற்றும் போது பூவை வந்து இங்கே பாருங்கள், நான் சொல்கிறேன் பாருங்கள், பூ வந்து இந்த மாதிரி கீழே போட்டு சுற்றாதீங்க. அப்படி கீழே போட்டு சுற்றும் போது உங்களெலாம் வந்து பூ வந்து சுற்ற முடியாது. எப்பயுமே பூ வந்து இப்படி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி குத்தில் பிடிச்சிக்கணும். குத்தில் பிடிச்சி தான் நீங்கள் வந்து மாலை வந்து அதிகமாக நீட்டாக சுற்றிட்டீங்கன்னு வச்சிங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1.5 முழம் 2 முழம் சுற்றிட்டிங்கன்னா குத்தில் இப்படி பிடிச்சி தான் மாலையை வந்து இப்படி சுற்றணும். இப்படி மாலையை சுற்ற தான் உங்களுக்கு வரும். அதனால் வந்து நீங்கள் வந்து பூ கட்டும்போது, மாலை சுற்றும் போது வந்து பாருங்கள், பூ வச்சு கட்டுறீங்கன்னா இந்த மாதிரி இங்கே பாருங்கள், பூ வச்சு இப்படி சுற்றுறீங்கன்னா இப்போ வந்து ஒரு 4 பூ தான் வச்சுருக்கோம். அதனால் வந்து நமக்கு தெரியல. பாருங்கள், இப்படி சுற்றுறோம் பார்த்தீங்களா. இதே மாதிரி வந்து நீங்கள் வந்து நிறைய சுற்றிட்டிங்கன்னு வச்சிங்களா, இப்படி கீழே போட்டு பெரட்டி கட்டக்கூடாது, மாலை வராதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி வந்து குத்தில் வச்சு தான் சுற்றணும் நீங்கள். இது பாருங்கள், நான் கையை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து ரோலிங்கில்
இப்படி தான் சுற்றணும் நீங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து மாலை வந்து ரோலிங்கில் நல்லா ரவுண்டிங்காக வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாழை நாரில் கட்டும்போது மட்டும் இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக 10 நிமிஷத்தில் மாலை வந்து சாமிக்கு சுற்றி போட்டுடலாம். ரவுண்டிங்கில் சிலவங்க சொல்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில், ரவுண்டிங்கில் வர மாட்டேங்குது, ஒன் சைடாகவே திருப்பிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்கிறீங்க. அதனால தான் இந்த டிப்ஸு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குத்தில் வச்சுக்கிட்டு இப்படி சுற்றணும். இதை பாருங்கள், நான் கை சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், இப்படி சுற்றுறோம் பார்த்தீங்களா, இந்த வாட்டத்தில் வந்து நீங்கள் சுற்றிக்கிட்டே வரணும். குத்தில் வச்சு தான் சுற்றணும். பாருங்கள், இப்படி தான் சுற்றிக்கிட்டே வரணும் லாஸ்ட் வரைக்கும். இப்படி சுற்றிட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பூ வந்து மாலை வந்து ரவுண்டிங்கில் வரும், நல்ல பாந்தமாக வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்பயும் சுற்றுறோம் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸி மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ். வாழைநாரில் வந்து ஈஸியாக சுற்றலாம். நீங்கள் யார் வேணாலும் ஃபஸ்ட்டு எடுத்த வகைக்கு சுற்றலாம் வாழைநாரில். ஆனால் வந்து சிலவங்களுக்கு வாழைநாரில் சுற்றத்துக்கு வராது. எல்லோரும் வந்து ஊசி நூலில் கோக்கிறதுக்கு ஈஸின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அது வந்து ஊசி நூலில் கோக்கும்போது கையில் நம்ம குத்திப்போம், அதனால் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வாழைநாரில் சுற்றினீங்கன்னா எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது, ஈஸியாக நம்ம சுற்றிடலாம். பாருங்கள், நான் எப்படி சுற்றுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், எடுத்து வைக்கிறேன் பார்த்தீங்களா, அவ்வளோதான். பொறுமையாக சுற்றுங்க, அர்ஜென்ட்டாக சுற்றாதீங்க. அர்ஜென்ட்டாக சுற்றினீங்கன்னா ஃபஸ்ட் டைம் சுற்றும்போது உங்களுக்கு வராது. அதனால் பொறுமையாக சுற்றுங்க. பாருங்கள், எடுத்து இதே பாருங்கள், நான் குத்தில் சுற்றுறேன் பார்த்தீங்களா. இப்போ உங்களுக்கே தெரியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வந்துச்சு பார்த்தீங்களா பூ. இந்த மாதிரி இப்படி பிடிக்கிறேன் பாருங்கள், இப்படி பிடிச்சி இப்படி சுற்றுறேன் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு இப்படி சுற்றினேன், உங்களுக்கே தெரியும், வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இப்படி சுற்றிருப்பேன், இப்போ இப்படி சுற்றுறேன் பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் நீங்கள் சுற்றணும். பாருங்கள், இப்படி வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி சுற்றுங்க. இப்படி சுற்றினா தான் நீங்கள் வந்து லாஸ்ட் வரைக்கும் வந்து நல்லா பாந்தமாக ரவுண்டிங்கில் ரோலிங்கில் சுற்றிட்டு வர முடியும். நீங்கள் இப்படி வச்சே சுற்றிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சைடாகவே வந்துடும், சுற்ற முடியாது. இதே மாதிரி குத்தில் வச்சு சுற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கொஞ்சம் தூரம் சுற்றிருக்கோம், கொஞ்சம் சுற்றி காமிக்கிற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து காம்பு இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப நீட்டாக எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இந்த காம்பெல்லாம் வந்து நீங்கள் கையோடு இப்படிங்க பாருங்கள், இந்த பூ கரெக்டாக பார்த்து அடிச்சிக்க வேண்டியதான், கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இப்போ நம்ம கொஞ்சம் தூரம் சுற்றிருக்கோம், நம்ம எல்லாத்தையும் சுற்றி காமிக்கிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வந்து நம்ம கொஞ்சம் தூரம் சுற்றிருக்கோம் பாருங்கள், போதும். நமக்கு நீட்டு வந்து இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். நம்ம வந்து மாலை வந்து சாமிக்கு போடுறதுக்கு இந்த அளவுக்கு சுற்றிட்டாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம கலர் வைக்கலாம். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ரெட் கலர் வந்து ஃபஸ்ட்டு வைங்க, ஒயிட் வச்சுட்டு ரெட்டு வைங்க. பாருங்கள், ரெட்டு வச்சா தான் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும், நல்லா அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாமிக்கு கட்டி போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், நான் வந்து சொன்ன மாதிரியே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நீட்டாக ஆகிடுச்சு. இப்போ நீட்டானோடனே நம்ம என்ன செய்கிறோன்னா, நம்ம செய்கிற ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் சுற்றுனீங்கன்னா மாலை வராதுங்க ஃப்ரெண்ட்ஸ். பொறுமையாக பாருங்கள், ஈஸியாக நம்ம மாலை வந்து கட்டி கற்றுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீட்டில் போட்டு இப்படி பூவை எடுத்து இப்படி வச்சு பாருங்கள், இப்படி சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு மாலை வராதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் நல்லா சொல்கிறேன் திரும்பவும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி குத்தில் பிடிச்சிங்க, இப்படி குத்தில் பிடிச்சி மாலையை வந்து இப்படி சுற்றி இப்படி ரோலிங் இப்படி பண்ணால் தான் நீங்கள் வந்து மாலை வந்து ஈஸியாக கட்டி கற்றுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சுற்றினா தான் உங்களுக்கு மாலை வரும். நீங்கள் வந்து கீழே இப்படி போட்டு சுற்றினீங்கன்னா உங்களுக்கு வராதுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் திரும்பவும் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி பூ இப்படி எடுத்து வச்சு பாருங்கள், குத்தில் அப்படி வச்சு இப்படி சுற்றணும். இப்போ நமக்கு சுற்றும் போது உங்களுக்கு ரோலிங் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து இப்படி சுற்றணும். இப்படி சுற்றினா தான் உங்களுக்கு வந்து ரோலிங்கில் வரும், மாலை வந்து பார்க்கறதுக்கு நல்லா வரும். இதே மாதிரி நீங்கள் சுற்றுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ரெட் கலரு வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், வந்து நம்ம தேவைக்கேற்ப ஒரே ஒரு புள்ளி வந்து ரெட் கலர் வச்சுட்டோம். அதே மாதிரி வந்து எல்லோ கலர் வாங்கியிருக்கோம் பார்த்தீங்களா, இதுவும் வந்து ஒரு ரோலிங் வந்து வச்சுட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இதே மாதிரி எல்லோ கலர் வாங்கியிருக்கேன் பார்த்தீங்களா, அதையும் வந்து வச்சு சுற்றிங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வந்து நம்ம வந்து ஒயிட் வச்சுருக்கோம், ரெட்டு வச்சுருக்கோம், எல்லோ வச்சுருக்கோம், திரும்பி வந்து ஒரு புள்ளி வந்து திரும்ப வந்து பாருங்கள் எப்படி வச்சுருக்கோம் பாருங்கள். ரெட் கலர் வந்து ரோஸ் வச்சுருக்கோம். இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து சாமி கட்டி போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சென்டரில் மட்டும் ஒரு எல்லோ கலர் வச்சுட்டு டாட் வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த கீழே வந்து ஒரு ரெட்டு, மேலே வந்து ஒரு ரெட்டு வச்சு நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுற வேண்டியதான். இந்த மாதிரி சுற்றிக்கிங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து எப்படி கட்ட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்பயும் கட்டின மாதிரி இங்கே பாருங்கள், இந்த ஒயிட் கலர் செவ்வந்தி தூக்கி திரும்பவும் மேலே வைக்க போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக வந்து சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி வச்சு நீங்கள் சுற்றிக்க வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ ஒயிட்டு, ரெட்டு, எல்லோ, திரும்பி ரெட்டு, திரும்பி ஒயிட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்கள் சுற்றிட்டு வந்துடுங்க. நம்ம எவ்வளோ தூரம் வேணுமோ நீட்டு வச்சு சுற்றி முடிச்சு வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபைனலாக சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு நீட்டு தான் சுற்றிருக்கோம். இதே மாதிரி இன்னொரு நீட்டும் போடணும், அப்போ தான் மாலை வரும். ஒரு நீட்லேயே முடிஞ்சிடாது, நம்ம திரும்பவும் இன்னொரு சுற்று இது மாதிரி சுற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம வந்து ஃபைனலாக வந்து ரெண்டு பக்கமும் உள்ள கட்டை போட்டாச்சு. பாருங்கள், ரெண்டு பக்கத்துக்கும் நம்ம எப்படி எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள், 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிட்டு பாருங்கள். இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி வந்து அளவு வச்சு நீங்கள் போடணும். பாருங்கள், ரெண்டு பக்கத்துக்கு உள்ள கட்டையை பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம போட்டாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மாலை, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. சாமிக்கு இந்த மாதிரி கட்டி போட்டிங்கன்னா 10 நிமிஷத்தில் நீங்கள் ரெடி பண்ணிடலாம் வாழைநாரில்.
ஊசி நூலெல்லாம் கோக்குறதோட இந்த மாதிரி நீங்கள் மாலை வந்து வாழை நாரில் கட்டி போட்டிங்கன்னா அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா பாந்தமாக இருக்கும். இப்போ வந்து கடையில் போய் இந்த மாலை வாங்கினீங்கன்னா சாமிக்கு ஒரு 250 ரூபா 200 குறைஞ்சி இந்த மாலை வாங்க முடியுங்க ஃப்ரெண்ட்ஸ். செவ்வந்தி பூ வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்க்கும், இந்த பூ வந்து 10 ரூபாய்க்கும் வாங்கினேன், 30 ரூபாய்க்கு தான் வாங்கின பூ. இப்போ வந்து இது கடையில் வந்து வாங்கினீங்கன்னா நீங்கள் 200 250 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கி சுற்றணும். நீங்கள் வந்து இந்த மாதிரி மாலை வந்து பூ வந்து உதிரியில் வாங்கி இந்த மாதிரி உதிரி பூவை வாங்கி பாருங்கள், இந்த மாதிரி உதிரி பூ வாங்கி நீங்கள் மாலை கட்டி சாமிக்கு போட்டிங்கன்னா 10 நிமிஷத்தில் நீங்கள் போட்டுடலாம். அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்களே வீட்டில் ரெடி பண்ணி போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 50 ரூபாக்குள்ளே உங்களுக்கு சாப்டர் க்ளோஸ் ஆகிடும். ஈஸியாக நீங்கள் 10 நிமிஷம், ஆனால் உட்காந்து சுற்றுற டைம் மட்டும் தான் நமக்கு ஆகும். ஆனால் வந்து பூ வந்து 50 ரூபாக்குள்ளே தான் வரும், அதிகமாக வராது. இப்போ வந்து குஞ்சம் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வந்து குஞ்சம் வைக்கிறதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து முடி வச்சுருங்க. லாஸ்ட்டு முடி வைக்க தெரியாதுன்னு சொல்லுவீங்க, லாஸ்ட்டு முடி வைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி நூல் இருக்குன்னா லாஸ்ட்டு முடி இந்த மாதிரி கட்டை வரல் மேலே இந்த மாதிரி போட்டுருங்க. இந்த மாதிரி கட்டை வரல் மேலே போட்டுட்டு இந்த பூ இப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த ஒரு ஹோல்ஸை வந்து இந்த கட்டை வரல எடுத்துருங்க. இந்த கட்டை வரல் எடுத்திங்கன்னா இந்த ஹோல்ஸ் வந்துடும். இந்த ஹோல்ஸு உள்ளே பாருங்கள், இப்படி விட்டு இப்படி இழுத்துட்டிங்கனாலே போதும், பூ வந்து கொட்டாது. பாருங்கள், ஏற்கனவே நான் டைட் பண்ணிட்டேன், திரும்பவும் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய வீடியோவில் நம்ம காமிச்சிருக்கோம், அதனால் இந்த வீடியோவில் காமிக்கல. இப்போ வந்து உங்களுக்கு காமிச்சிட்டேன், ஃபைனலாக முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி நீங்கள் கட்டிக்க வேண்டியதான். குஞ்சம் வந்து எப்படி கட்டணும்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், இந்த வந்து மாலை வந்து பரட்டிக்கிட்டு பாருங்கள், 3 நார் விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, பாருங்கள் 3 நார் விட்டுருந்தோம். 3 நாரில் வந்து 2 நார் இருந்தால் போதும் நமக்கு. பாக்கி வந்து 1 நார் வெட்டி எடுத்துருங்க. நல்லா ஒட்டி பிடிச்சி கட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. திக்னஸாக இருக்குது பார்த்தீங்களா, இதை விட்டுட்டு கொஞ்சம் மெலிசாக இருக்க நாரை விட்டுருங்க. விட்டுட்டு பாருங்கள், இந்த இடம் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு மொடன்னு இருக்குது. இந்த மொடன்னு இருக்கிற இடத்துல என்ன செய்யணும், லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கணும். பாருங்கள், லைட்டாக வந்து தண்ணி நினச்சி லைட்டாக நமுத்திட்டிங்கன்னா உங்கள் இஷ்டத்துக்கு அந்த வாழை நார் வரும். பார்த்திங்கன்னா முடி வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சிம்பிளாக வந்து ஐடியா பண்ணி வச்சு பாருங்கள், நல்லா பிடிச்சி டைட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம பூ வந்து கட்டிட்டோம் பாருங்கள், பார்த்தீங்களா, இப்போ கட்டிட்டோம். இப்போ வந்து இந்த மாதிரி பிடிச்சிங்க, இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு ஈஸி மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ். வாழை நாரில் வந்து ஈஸியாக 10 நிமிஷம் நீங்களே சுற்றிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி சுற்றிடுங்க. இந்த மாதிரி சுற்றிட்டு ஒரு எப்பயும் முடி வைக்கிற மாதிரி ஒரு முடி வச்சுருங்க. முடி வச்சுட்டு ஒரு எல்லோ கலர் ரோஸு பாருங்கள், சிம்பிளாக 10 நிமிஷத்தில் சுற்றிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி என்ன ரோஸ் இருக்கோ குஞ்சத்துக்கு வந்து வச்சிங்க, கலர் ரோஸ் இருந்தாலும் வச்சிங்க, எந்த ரோஸ் இருந்தாலும் பரவாயில்ல வச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். இந்த மாதிரி சுற்றிடுங்க. ஈஸியாக டிஃப்ரெண்ட்டாக 10 நிமிஷத்தில் நீங்களே வீட்டிலே சுற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மாலை வந்து கடையில் போய் தான் வாங்கணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை. 10 நிமிஷத்தில் நம்மளே வீட்டிலே சுற்றிடலாம். கொஞ்சம் தான் உட்காந்து சுற்றணும், ட்ரை பண்ணணும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். நல்லா கலராக வச்சிங்க. கலராக வச்சிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். பூ கிடச்சா கூட உங்கள் செவ்வந்தி பூ கூட வச்சுருங்க. செவ்வந்தி பூ தான் கீழே இருக்குது பாருங்கள், மாலையில் இருக்குது. அதனால் வந்து ஒயிட் வைக்க வேணாம், நம்ம கலர் பூ மட்டும் வைப்போம். கலர் பூ வச்சாலே பார்க்குறதுக்கு நல்லா பாந்தமாக நல்லா எடுக்கும். இந்த மாதிரி கலர் பூ வந்து வச்சாலே போதும், பார்க்குறதுக்குலாம் பாந்தமாக எடுக்கும். இந்த மாதிரி சுற்றிடுங்க. இந்த மாதிரி சுற்றிட்டு பாருங்கள், ஒரு பெரிய முடியை வந்து இந்த மாதிரி வச்சுருங்க. பெரிய முடி வச்சுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி வச்சு இப்படி இழுத்துருங்க. அவ்வளோதான், ஃபைனலாக முடிச்சிட்டோம் நம்ம. இப்போ வந்து ஒரு முடிச்சு வச்சாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒட்டி கட் பண்ணிட்டுருங்க. ஒட்டி கட் பண்ணிவிட்டு பாருங்கள், கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக ரெடி ஆகிடுச்சு. மாலை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மாலை பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இருங்க வரேன், வீடியோவில் தெரியல போல இருக்குது, நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மாலை வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்களே 10 நிமிஷத்தை வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். லாஸ்ட்டு முடி வந்து உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வைக்கணும்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் நீட்டாக வந்து வச்சு இந்த மாதிரி வச்சு முடி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், லாஸ்ட்டு முடி வச்சுட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி வச்சிட வேண்டியதான். வச்சுட்டு நீங்கள் வந்து சாமி ஃபோட்டோவுக்கு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது மாலை. இருங்க வரேன், நான் வந்து ஃபைனலாக காமிக்கிறேன் பாருங்கள். அவுட்லுக் வந்து ஃபைனலாக காமிக்கிறேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி வந்து நீங்கள் லாஸ்ட்டு முடியும் வச்சுக்க வேண்டியதான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மாலை பார்க்குறதுக்கு. வீடியோவில் வந்து மாலை வந்து பெருசாக சுற்றிருக்கேன். பெருசாக சுற்றினால வந்து செல்லுக்கே வந்து நம்ம மொபைல் வச்சு தான் வீடியோ ஷூட் பண்ணுறோம். மாலை வந்து தெரிய மாட்டேங்குது, அதனால தான் வந்து உங்களுக்கு பெருசாக காமிக்கிறோம், ஜூம் பண்ணி காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மாலை வந்து எவ்வளோ அழகாக வந்து டிஃப்ரெண்ட்டாக சுற்றிருக்கோம் பாருங்கள். பார்த்தீங்களா? இதே மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் 10 நிமிஷத்தில் நீங்களே சுற்றிடலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு ஒரு நம்பருக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பூ கட்டுற வீடியோ, மாலை கட்டுற வீடியோவில் பார்க்கலாம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது வீடியோவில் வந்து நிறை குறை ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். நான் செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து அப்லோட் பண்ணிடலாம் அடுத்த வீடியோவில். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.